நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜீசஸ், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. திரும்பவும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை
இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம் அப்படி கைகளை உயர்த்தி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், அதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், எனக்கு வந்ததோ இருள். இருளை நான் வரவேற்கல, நான் காத்திருந்தது வெளிச்சத்திற்கு, ஆனா வந்ததோ இருள். ஆனா புதிய ஏற்பாட்டுல வசனமும் இப்படி சொல்லுகிறது, இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் வாழ்க்கையில் என்னுடைய ஊழிய பாதையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சாட்சியாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஊழிய ஆரம்ப நாட்கள் வனாந்தரம் போல இருக்கிற ஒரு வயல்வெளியில் ஒரு சின்ன கொட்டகையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு என்ற அளவுக்கு விசுவாசிகள், எல்லாரும் வாலிப பிள்ளைகளாய் இருந்ததினால் படிக்கிற பிள்ளைகளுக்கு கையில் பணம் இல்லை. அதனால ஊழியத்தில் காணிக்கையோ தசம்பாகமோ கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வனாந்தரம் போல இருக்கிற அந்த வயலில் இருக்கிற அந்த சின்ன கூரை ஷெட்டில் கர்த்தரை ஆராதித்து வந்தோம். இப்படி இருக்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமை 2-3 நாள் பெய்த தொடர் கனமழை, வாய்க்கால்ல தண்ணீர் உடைப்பெடுத்து அந்த நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. நாங்க ஆராதித்த இடம் வீடுகளின் பக்கம் இல்லாமல் தூரமாய் இருக்கும். அந்த நகரில் ஒரு சில வீடுதான், ஆனால் ஆராதிக்கிற இந்த ஷெட்டு ரொம்ப தொலைவில் இருக்கும். இப்ப சர்ச்சுக்குள்ள முழங்கால் அளவு தண்ணி அப்படின்னா யோசித்து பாருங்களேன். சனிக்கிழமை நான் அந்த வெள்ளத்துல நடந்து வந்து இடுப்பளவு தண்ணியில நடந்து வந்து அந்த ஷெட்டில் படி ஏறி சர்ச்சுக்குள்ள நான் வரும் பொழுது முழங்கால் அளவு தண்ணீர். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை
ஏற்கனவே ஊழியத்தில் நிறைய சவால்கள், மனதளவில் சரீர பிரகாரமாய் நிறைய போராட்டம், சரியான சாப்பாடு கிடையாது, நிறைய நேரம் பட்டினி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், நான் அழுது கொண்டே அந்த சின்ன ஷெட்டுக்குள்ள நடந்து 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 நான் ஜெபிக்கிறேன். அழுதுகிட்டே இருக்கிறேன். எல்லாம் அந்தகாரம், எல்லாம் இருள். எதை சிந்தித்தாலும் யோசித்தாலும் நம்பிக்கையே இல்லை. நான் அழுது கொண்டே இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள தவளை, சர்ச்சுக்குள்ள பாம்பு, சர்ச்சுக்குள்ள மீன், இப்படி இருக்கும் பொழுது நடந்து நடந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ஆராதனை எங்க நடத்துவது? வெள்ளம் குறைய வாய்ப்பே இல்லை. எப்படி ஜனங்கள் இடுப்பளவு தண்ணியில இங்க வந்து ஆராதிக்க முடியும்? எப்படி வருவார்கள்? மண்டபத்தில் ஆராதனை நடத்துவதற்கு அவங்க ரொம்ப குறைச்சிக்கிட்டாலும் கொடுக்க எங்கள்கிட்ட காசு இல்லை. இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி, நாளைக்கு ஆராதனை எங்க நடத்துவது என்பதுதான். இந்த சூழ்நிலையில் ரோட்டு ஓரத்தில் ஒரு ஆர்சி சர்ச் இருந்தது. அது எப்பொழுதும் பூட்டப்பட்டே இருக்கும். அங்க ஆராதனை யாரும் நடத்தவில்லை, ஜனங்களும் அங்கு கூடி வருவதில்லை, அது பூட்டியே இருக்கும். சரி, அதை கேட்டு பார்ப்போமா அப்படின்னு யோசித்த பொழுது எனக்குள்ளேயே ஒரு ஆர்சி சபையை சார்ந்தவர்கள் பெந்தேகோஸ்தே ஊழியருக்கு எப்படி கொடுப்பார்கள்? எனக்குள்ளேயே கேள்வி எழுந்தது. உடனே என் பக்கத்தில் இருக்கிற அருமையான தம்பி தினேஷுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த செய்தியை சொன்னேன். அவன் சொன்னான், கொடுப்பாங்களா? அவங்க ஆர்சி ஆச்சே, அங்க சிலைகள்லாம் இருக்குமே, எப்படி நமக்கு அவங்க தருவாங்க? நான் யோசித்தது போலவே அவன் யோசித்ததுனால உடனே அதை கைவிட்டுட்டு திரும்பியும் நடந்து நடந்து அழுது கொண்டே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இப்படி அந்த தண்ணியில அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த டைம்ல என் மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன்? அங்க கேட்கலாம், ஆனா தரமாட்டாங்க. இப்படி யோசித்துட்டு இருக்கும்போது பாக்கெட்ல இருக்கிற செல்லுல ஒரு மெசேஜ் வருது. ஒரு சத்தம் வந்தோன்னு நான் பார்க்குற மெசேஜ் பாருங்க. நான் இருக்கிற ஊரு, நான் இருக்கிற நிலைமை, நாங்கள் ஆராதிக்கிற இடம், இப்ப மழை பெய்து வெள்ளம் வந்திருக்கிற எந்த செய்தியும் அறிந்திராத ஒரு சகோதரி சென்னையிலிருந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது எண்டு இல்லை, இது பெண்டு அப்படின்னு. ஹல்லேலூயா. இது எண்டு அல்ல. என் மனசுல எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய சவால்களை சந்தித்துட்டு இருக்கிறேன். கையில காசு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, மனதளவிலும் சரீர பிரகாரமும் நிறைய சவால்கள், ஊழியத்தில் காணிக்கை தசம்பாகம் கொடுக்க ஆட்கள் இல்லை. இப்படி நிறைய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என் மைண்டில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இனி அவ்வளவுதான், இனி ஊழியம் அவ்வளவுதான், இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் கூட நான் இதை யோசித்ததில்லை. யோபு சொல்லுகிறது போல, நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன்,
ஒரு அற்புதம் நடக்காதா? கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை செய்ய மாட்டாரா? மகிமையான காரியங்கள் ஊழியத்தில் நடந்துராதா? சபைக்கு ஒரு இடம் கிடைக்காதா? ஆண்டவர் ஒரு கட்டடத்தை கட்டி தரமாட்டாரா? நிறைய கனவுகள், வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன். ஆனால் நடந்தது இருள். இந்த நேரத்தில் தான் அந்த மெசேஜ், அந்த சிந்திச்சுக்கிட்டு அந்த ஆலயத்தில் அழுது தண்ணீரில் நடந்து பாம்புகளும் மீன்களும் தவளைகளும் வெளியில வெள்ளம் சூழ்ந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையில் இது எண்டு இல்லை, இது பெண்டு. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஆண்டவர் நேருக்கு நேராய் எனக்கு கொடுத்த ரேமாவாக நான் அறிந்து கொண்டு நான் திரும்பவும் தினேஷுக்கு நான் ஃபோன் அடித்தேன். தம்பி, நேரா இந்த ஆர்சி சர்ச்சை பூட்டி கிடக்கு, அதற்கு பொறுப்பாய் இருக்கிறாரே ஒரு நபர், அவருடைய வீட்டை சொல்லி நீ போய் கேட்டு பாரு. ஏன்னா கர்த்தர் இது எண்டு அல்ல, இது பெண்டு அப்படின்னு பேசி இருக்கிறதுனால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் அந்த தம்பியை நான் அனுப்புகிறேன். அவனை அனுப்பிட்டு யோசித்து பாருங்க, மறு செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். என்ன செய்தி வரப்போகுது? ஆர்சியில் உள்ளவங்க நமக்கு எப்படி தருவாங்க, என்ன பதில் வரப்போகிறது என்று சொல்லி நான் ஆவலாய் காத்திருந்தேன். நல்ல செய்தி வரப்போதா இல்லை கெட்ட செய்தி வரப்போதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அருமையான தம்பி சாவியோடு என்னை தேடி வந்தாள். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த சரணத்தை படுவோமா? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறு வாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. படுவோமா? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. நான் முடிக்கிறேன். பாருங்க, சந்தோஷமாய் சாவியை கொடுத்து அனுப்பினார். தம்பி, நாங்க ஆராதனை நடத்துறதில்ல, ஜனங்களும் வரதில்ல, தாராளமா நீங்க நடத்தி கொள்ளுங்க. ஏறக்குறைய 1 வருஷம் அங்க ஆராதனை நடத்தினோம். 1 வருஷம். ஹல்லேலூயா. எண்டல்ல, இது பெண்ட். நிறைய நேரத்தில் இருள் வந்துருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. நான் இதை எதிர்பார்க்கலையே, இப்படி நேரிடும்னு எதிர்பார்க்கலையே, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே, இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட காணலையே.
எல்லாம் இருள் ஆயிடுச்சு, எப்படி இனி வெளிச்சமாகும்? இயேசுவின் நாமத்தில் அவருடைய வேலையே இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காணவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த செய்தியை ஏன் நீங்கள் கேட்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த சத்தியத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்க வேண்டும்? உன் ஜீவியத்தில் எப்பேற்பட்ட இருளாய் இருந்தாலும் என் இயேசுவால் வெளிச்சமாய் மாற்ற முடியும், வெளிச்சமாய் மாற்ற முடியும். எந்த ஊர்ல வாழவே முடியாது, வெள்ளம் வந்து ஊழியமெல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று, இனி வாழ்வதற்கு ஏற்ற இடம் இது இல்லை என்று நான் பயந்தேனோ, அதே ஊர்ல இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொந்த இடத்தை தந்திருக்கிறார். 5400 சதுரடி உள்ள ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். எங்கேயோ இருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி கொடுத்தார். 5 பைசா நாங்க செலவு பண்ணல. சென்னையிலிருந்து செல்வம் என்ற ஒரு பிரதரை கொண்டு வந்து 4.25 லட்சத்திற்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தார், வீட்டை கட்டி கொடுத்தார், காரு வாகனங்களை கர்த்தர் கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார். நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, இது எண்ட் அல்ல, இது பெண்டு. அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீனும் இந்த இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கலாம். என் வாழ்க்கையெல்லாம் இருளாய் போயிடுச்சு, இனி வெளிச்சமாவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குன அதே இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை, இருளை மாற்றி வெளிச்சத்து கொண்டு வந்து அநேகருக்கு வெளிச்சமாய் உன்னை மாற்றுவார். நீ அநேகருக்கு கலங்கரை விளக்காய் நீ திகழ்வாய். திசை கட்டு திரிகிற அநேகர் உன் வெளிச்சத்தை நோக்கி வரத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் வெளிச்சத்தினிடத்தில் ராஜாக்களும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் பெரிய பெரிய மனிதர்களும் தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். God bless you. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென்.